ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருந்தாலும் நீங்க உங்க அம்மாவை ரொம்ப அவமானப்படுத்துறீங்க சார். பாவம், அவங்க எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படிதானே மத்தவங்களுக்கும் இருக்கும் நந்தினி. அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அவங்க கிட்ட மத்தவங்களும் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. சார், நீங்க ஒண்ணும் மத்தவங்க கிடையாதுல்ல, அவங்களோட சொந்த மகன். நீங்க இப்படி எல்லாம் பேசுறது அவங்க மனசு கஷ்டமா இருக்கும்ல. நீ வேற, நீ சும்மா அமைதியா வா நந்தினி. இதுக்கெல்லாம் அசைற ஆளா என் தாய்க்குலம். ஐயோ, கம்பெனி இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கும் 1000 பேர் வேலை செய்யறாங்கன்னா அதுக்கும் யார் சார் காரணம்? உங்க அம்மா தானே. ஹலோ, என்ன எங்க அம்மாவும் ஒரு காரணம், அவங்க மட்டுமேலாம் ஒன்னும் காரணம் கிடையாது. சரி சார், அது அப்படியே இருக்கட்டும். அவங்களோட அறிவு, உழைப்பு இதெல்லாம் சேர்ந்து தானே இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. ஆனா அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி சொல்றீங்களே, அது தப்பு இல்லையா? அப்ப அவங்க மட்டும் தான் எல்லாத்துக்கும் காரணம். அத்தனை பாராட்டு, அத்தனை கிரீடம் எனக்கு மட்டும் தான் வரணும்னு அவங்க நினைக்கிறாங்களே, அது தப்பு இல்லையா? ஹலோ மேடம், பதில் சொல்லுங்க. பதில் எல்லாம் இல்ல சார். ஆனா பிஏடிக்கு போட்டியா பண்ண வேண்டியது இல்லைன்னு மட்டும் தோணுது. நந்தினி, இப்படி ஏதாச்சும் சொன்னாதான் என் தாய்க்குளம் கொஞ்சமாச்சும் அடங்கும். இல்லன்னு வையேன், நம்மளெல்லாம் லெஃப்ட்ல விட்டு ரைட்ல எடுத்து போயிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களோட இப்ப மொத்த கோவமும் யார் மேல இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க மேலயா? என் மேலதான் இருக்கும். ஆபீஸ்க்கு போனதும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என் மேலதான் காட்டுவாங்க. அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. யாம் இருக்க பயமேன், தைரியமா வா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இத பாரு, நீ பாட்டுக்கு உன் மனசுல என்ன தோணுதோ அத பேசு, ஓகேவா? சார் சார் சார், கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. இங்கயா? ஓரமா நிறுத்துங்க சார். சரி. இங்கே நிப்பாட்டுங்க. வாங்கம்மா. 2 முழம் மல்லிப்பூ கொடுங்க. தரமா. ஆமா. எதுக்கு அளந்துகிட்டு இருக்கீங்க? அது மொத்தமா கொடுத்துருங்க. அப்படியா? இத தரேன். கொடுங்க சார். 2 முழம் போதும். வாட்? தலையில வைக்க அது போதும். அது வச்சு நான் பந்தலா போட போறோம். சரி அக்கா, நீங்க 2 முழம் கொடுங்க. ஏமா, வீட்டுக்காரர் தான் வாங்கி தராருல, வாங்கிக்க வேண்டியதானே? வாங்கிக்கோங்க. 2 முழம் போதும், கொடுங்க. என்னம்மா, ரொம்ப சிக்கனமா இருப்பீங்க போல. இந்தாங்க சார். உங்க பொண்டாட்டி ரொம்ப விவரமானவங்க. இவங்க வீட்டை மட்டும் நிர்வாகம் பண்ண மாட்டாங்க சார், பெரிய கம்பெனியே நிர்வாகம் பண்ணுவாங்க. சரி, இந்தாங்க வெச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி சார். வாங்க. சரி இருங்க சார், தலையில வச்சுக்கிறேன், அப்புறம் போலாம். வச்சு விடுவா? நீங்களே வச்சு விடுங்க சார். வச்சு விடுங்க. நான் வச்சு விடுவா? இருங்க, பின் தரேன். இருங்க சார். ஓகே வாமா. ஓகே சார். வா. அக்கா, சேஞ்ச் கொடுங்க. இந்தாம்மா.